Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 1+1=0 அத்தியாயம் 27. விவேக் அந்த மண் ரோட்டுக்குள் காரை செலுத்தினான். அது ஒரு புதிதாக உருவாகி கொண்டிருக்கும் குடியிருப்பு என்பதால் சரியாய் முழுமையான அளவில் கட்டி முடிக்கப்படாத வீடுகள் எக்ஸ்ரே ஃபிலிமில் தெரியும் எலும்புகள் போல காட்சியளித்தன. விஷ்ணு கேட்டான், நீ யாரை பார்க்குறதுக்காக சுடர்குடி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க பாஸ்? நீ கெஸ் ஒர்க் பண்ணி சொல்லு பார்க்கலாம். உங்கள் மாதிரி எனக்கு இன்னொரு மூளையெல்லாம் கிடையாது பாஸ். விஷ்ணு, இந்த சுடர்குடியோட கேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுமானங்களை தப்பான திசையில் பயணம் பண்ணியிருக்கு. இப்போ நாம் வந்திருக்கிற இடம்தான் நமக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கிட்டு ஒரு உருப்படியான உண்மையை இங்கிருந்து கொண்டு போகணும். அந்த உண்மையை வச்சு கொலையாளியை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இந்த கேஸில் நிரபராதியான சேவேல குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணி என்கவுண்டர் மூலமாக அவனோட உயிரை எடுத்துட்டு கேஸோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுன்னு மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு பயம். விஷ்ணு பாஸ், அந்த கங்கை நதியே கலங்கி நின்னா கர்நாடகத்துக்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிற இந்த காவேரி என்ன பண்ணும்? விவேக் விஷ்ணுவை லேசாய் முறைத்து கொண்டே அந்த மண் ரோட்டின் 2வது கட்டில் காரை திருப்பினான். முழுமையாக கட்டப்பட்ட சில வீடுகள் நிறமாய் பெயிண்ட் பூச்சுக்களோடு பார்வைக்கு கிடைத்தன. சாலையில் மக்கள் நடமாட்டம் வரவே இல்லை. குண்டும் குழிவுகளாக இருந்த மண் ரோட்டில் கார் பல்லாங்குழி விளையாட்டை விளையாடி கொண்டே முன்னேறியது. விஷ்ணு யாராவது கண்ணுக்கு தட்டுப்படுறாங்களான்னு பாரு. நான் பார்த்துட்டு தான் வரேன் பாஸ். அந்த வேப்ப மரத்தில் 2 காக்கா மட்டும் உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு இடது கை பக்கம் ஒரு கடை தெரியுது பாரு. அது என்ன கடைன்னு பாரு. விஷ்ணு குறிந்து பார்த்தான். சிம்ரன் பேக்கரி அண்ட் டீ ஸ்டால் என்ற பெயரில் பலகை கண்ணில் பட்டது. ஆஹா, பேக்கரி பாஸ். உள்ள ஆட்கள் இருக்காங்களான்னு பாரு. கல்லாவில் ஒருத்தன் உட்காந்துட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கான் பாஸ். அவன் தான் அந்த சிம்ரன் பேக்கரிக்கு எம்டியாக இருப்பான்னு நினைக்கிறேன். கார் கடைக்கு முன்பாக போய் நின்றது. என்ன பாஸ், டீ சாப்பிடலாம். காரை விட்டு இருவரும் இறங்கினார்கள். அந்த சிறிய பேக்கரியின் கல்லாவில் உட்கார்ந்திருந்தவன் விவேக்கையும் விஷ்ணுவையும் பார்த்ததும் எழுந்தான். தூக்கி கட்டியிருந்த லுங்கியை அழுத்து விட்டு கொண்டவன் பவ்யமாய் வந்து நின்றான். என்ன சார் வேணா? 2 டீ. உட்காருங்க சார். நாற்காலி காட்டிய அவன் பக்கத்தில் இருந்த தடுப்புக்கு போய் அடுத்த சில நிமிடங்கள் நுரைதள்ளும் டீயை கண்ணாடி டம்ளரில் நிரப்பி கொண்டு வந்தான். அவற்றை மேசை மீது வைத்தவன், சால்ட் பிஸ்கெட் இருக்கே, கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். வேடாம், டீயே போதும். ஒரு டீ டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு விவேக் கேட்டான், உன் பேர் என்ன? முரளி சார். விஷ்ணு குறுக்கிட்டான். இங்கே தயாரிப்பு கதை திரைக்கதை வசனம் இஷ்ட டைரக்ஷன் எல்லாமே நீ தான் போல இருக்க. புரியல சார். இந்த கடைக்கு ஓனர் நீ தானே? ஆமாம் சார். கல்லாவில் உட்கார்ந்துருந்த நீ டீ மாஸ்டரும் மாதிரி டீ போட்டுக்கிட்டு வந்து கொடுத்ததால அப்படி கேட்டேன். டீ மாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரா? ஒருத்தர் இருந்தார் சார். போன வாரம் தான் வேலையை விட்டு நின்றுட்டார். முன்ன மாதிரி கடையில் வியாபாரம் இல்லை சார். 6 மாதத்துக்கு முந்தி வர இந்த ஏரியாவில் நிறைய கட்டிட வேலை நடந்துகிட்டு இருந்தது. லேபர்ஸ் நிறைய பேர் வந்து வேலையை பார்த்ததுனால வியாபாரம் நல்லா இருந்தது. இப்போ கட்டிட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டதால கால்வாசி வியாபாரம் கூட இல்லை சார். ரோட்டில் ஆளுங்களை யாரையுமே பார்க்க முடியல சார். இது ஒரு என்ஜிஓ ஆஃபீஸர் காலனி. சுற்றியும் 150 வீடு இருக்கும். காலையில் 10 மணிக்குள்ளே எல்லோரும் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் திரும்பி வருவாங்க. இந்த ஏரியாவில் எல்லாமே வீடுகள் தானா? ஆமாம் சார். 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த இடத்த வாங்கி ஒரே மாதிரியான வீடுகளை கட்டி சேல் பண்ணாங்க. இங்கே குடியிருக்கிற ஆட்களில் யாராவது விஐபி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அந்த நபர் அரசியலோ வேறு ஏதோ துறையிலோ பெரிய ஆளாக இருக்கலாம். அந்த முரளி இப்போது 2 பேரை மிரட்சியோடு பார்க்க விஷ்ணு டீயை குடித்துக்கொண்டு முடித்து காலி டம்ளரை மேஜை மேலே வைத்துக்கொண்டே குரலை தாழ்த்தான். நாங்கள் போலீஸ் ஒரு கொலை விஷயமா முக்கியமான நபர் ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த நபர் இந்த ஏரியாவில் இருக்கிறதா தகவல். முரளியின் நெற்றியில் இப்போது வேர்வை. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு இந்த ஏரியாவில் யாரையும் தெரியாது. இந்த பாரு முரளி, உனக்கு அந்த நபரை தெரியும்னு நாங்கள் சொல்ல வரல. இங்கே இருக்கிற முக்கியமான நபர்கள் யாருன்னு சொல்ல போதும். அதிலிருந்து எங்களுக்கு வேண்டிய நபரை நாங்கள் ஃபில்டர் பண்ணிடுவோம். முரளி இருண்ட முகத்தோடு சில வினாடிகள் யோசித்து விட்டு பிறகு தயக்கமான குரல் சொன்னான். சார், 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த நகரோட 9வது குறுக்கு தெருவில் குடியிருந்த ஜோதி மாணிக்கங்கிற ஒரு பெரிய பணக்காரரோட வீட்டில் வருமான வரி ரெய்டு நடந்தது. அந்த ஜோதி மாணிக்கம் என்ன தொழில் பண்ணுறாரு தெரியுமா?
அவருக்கு தாம்பரத்தில் ஒரு பெரிய நகைக்கடை இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. அந்த ரைடு விவகாரம் என்னாச்சு? தெரியல சார். சரி வேறு எது மாதிரியான எல்லாம் இந்த ஏரியாவில் நடந்தது? அதுக்கப்புறம் வேறு எதுவும் நடக்கலை சார். விவேக் விஷ்ணுவுக்கு கண்ணை காட்ட அவன் தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து இருந்த சுடர்கொடியின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து முரளியின் முகத்துக்கு நேரம் நீட்டினான். இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது இப்போ அது பார்த்துருக்கியா? பார்த்து விட்டு முரளி முகம் மாறினான். சார், இந்த பொண்ணு தான் கடந்த 2 நாளாக டிவியில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு யாரோ ஒரு நபரால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட பொண்ணு. பேர் கூட சுடர்கொடி. எந்த பெண்ணை இந்த ஏரியாவில் எப்போது பார்த்துருக்கியா? இல்லை சார். பொய் சொல்லாத. பின்னாடி நீ சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சால் போலீஸ் லாக்கப்புள்ள நீ உட்கார வேண்டியிருக்கும். நான் எதுக்காக சார் பொய் சொல்லணும்? டிவியில் இந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு காட்டுனதால நீங்கள் ஃபோட்டோவை காட்டினதும் என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது சார். சரி, அந்த நகைக்கடைக்காரரோட பேர் என்னான்னு சொன்னேன்? ஜோதிமாணிக்கம் சார். இந்த நகரோட 9வது குறுக்கு தெருவில் அவரோட வீடு இருக்குது. விவேக் எழுந்தான். விஷ்ணு கிளம்பு. விஷ்ணு டீ எவ்வளவு என்று கேட்டு 50 ரூபாய் நோட்டொன்றை எடுத்து நீட்ட அவன் பரவாயில்ல சார் என்று பின்வாங்கினான். ஓசியில் டீ குடிக்கிறதில்லை, 20 வருடமாக சபதம். அந்த சபதத்தை நாசம் பண்ணிடாத, பணத்தை வாங்கிக்க. முரளி பணத்தை வாங்கி கொண்டு கொள்ள இருவரும் பேக்கரியை விட்டு வெளியே காரில் ஏறினார்கள். கார் புழுதியை கிளப்பிக்கொண்டு நகர்ந்தது. பாஸ் சொல்லு. இப்போ நாம் அந்த நகைக்கடைக்காரர் ஜோதிமாணித்தை பார்த்து என்ன பேச போகிறோம்? நாம் இப்போ அவரை பார்க்க போகல. அப்புறம் கொஞ்சம் இடம் புறம் திரும்பி அந்த மரத்துக்கு கீழே தெரிகிற ஒரு இண்டெக்ஸ் போர்டை பாரு விஷ்ணு. திரும்பி பார்த்தான் விஷ்ணு. இந்த இண்டெக்ஸ் போர்டில் புழுதி அப்பி இருந்தாலும் அதில் எழுதப்பட்டு இருக்கிற சிவப்பு பெயிண்ட் ஆங்கிலத்தில் பார்வைக்கு தட்டுப்பட்டது. வே டு அப்சர்வேஷன் ஹோம் என்று போட்டிருக்கு பாஸ். அது ஏதோ அனாதை விடுதி போல இருக்கு. அங்கே எதுக்கு போகிறான்? அது அனாதை விடுதி இல்லை விஷ்ணு. பின்ன அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு கீழே தமிழில் என்ன எழுதியிருக்கு பாரு. விஷ்ணு பார்த்தான். கூர் நோக்கி இல்லத்துக்கு செல்லும் வழி ஏதாவது புரியுதா விஷ்ணு? புரியல பாஸ். சரி, கூர் நோக்கி இல்லைங்கிற தமிழ் வார்த்தைக்கு படிக்கும்போது இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது வார்த்தை ஞாபகத்துக்கு வருதா? விஷ்ணு யோசித்து விட்டு வரலையே பாஸ் என்றான். ஜபமாலை மயக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திணறி பேசின 3 வார்த்தைகள் என்னென்னு ஞாபகத்துக்கு வருதா? பாஸ் என்னென்ன? குர்நோக்கம், JCH, ஆசீர்வாதம். இந்த 3 வார்த்தைகள் முதல் வார்த்தையான குர் நோக்கம். ஏன் கூர் நோக்கம் இல்லமாக இருக்கக்கூடாதா? பாஸ் வியப்பில் வாயை பிளந்தான் விஷ்ணு. தொடரும்.